இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கார்த்தி நடிப்பில் தேவ். மார்ச் 10ஆம் தேதி HIV-ஆல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவ மாபெரும் சிறப்பு மாரத்தான். நாங்க போன மேல் சிகிச்சை வந்து வெற்றிகரமா நல்லபடியா முடிந்தது. நல்லா இருக்காரு கேப்டன். இல்ல நாங்க ஜெட்லாக், நாங்க வந்து ராத்திரி 3 மணி ஆயிடுச்சு வந்து இறங்குனதே 3 மணி. மொத்தம் 25 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறோம். அதனால தூங்கிட்டாரு. இப்போ எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெடியாகி வர்றாரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை 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 அவர் வந்து தூங்கி எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு ரெடியாகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம். ஏன்னா நாங்கள் வந்து இறங்கினது 3 மணி ராத்திரி. அது மட்டும் இல்லாமல் 25 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்க லேட் ஆச்சு, அதனால எந்திரிக்க லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணி ரெடியாகி வர்றது அது ஒரு கொஞ்சம் காலத்தான், வேற ஜெட்லாக். கூட்டணி குறித்து தலைவர் வந்திருக்காரு அதிகாரப்பூர்வமாக. ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் குழு அமைச்சிருக்காங்க. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை. இன்னும் எந்த கட்சியுமே தங்களுக்கான கூட்டணியை பற்றி அறிவிக்கல. அதனால் கேப்டன் உரிய நேரத்தில் நிச்சயமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். ஏன்னா கட்சிக்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும், குழு அமைச்சிருக்காரு. எல்லாமே உரிய நேரத்தில் கேப்டனே அறிவிப்பார். அதான் எல்லா கட்சியுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சி நீங்கள் பெரிய கட்சின்னு நினைக்கிறீங்களோ எல்லா கட்சிகளுமே வந்து கூட்டணிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த கூட்டணி அமைய போது யாரோட அப்படிங்கிறதை கேப்டன் அதிகாரப்பூர்வமாக வெகு விரைவில் உங்களுக்கு எல்லாம் அறிவிப்பார். அதான் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கட்சி பெரிய கட்சின்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே அவங்கவுங்க தரப்பில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ன முடிவு எடுக்க போகிறது என்பதை தலைவர் அவர்கள் முடிவு பண்ணி, ஏன்னா கட்சிக்கிட்டையும் கலந்து ஆலோசிப்பார். எப்பயுமே குழு அமைச்சிருக்காரு. அதுபடி உறுதியாக வெகு விரைவில் நல்ல ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு தெரிவிப்பார். எல்லாமே அதுக்கப்புறம் தான். அதாங்க, இது வந்து நீங்க பேசுறது அசம்பிளி எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலை நம்ம அப்படி நினைக்க கூடாது. இது நாடாளுமன்ற தேர்தல், இந்தியாவுக்கான தேர்தல். அதனால கேப்டன் என்ன டிசைட் பண்ணுவாருங்கிறத நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்காங்க. எத்தனை சீட்டு, எந்த தொகுதி, யாரோட தேர்தலில் கூட்டணி அப்படிங்கிறத எல்லாம் இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள கேப்டனே நிச்சயம் அறிவிப்பார். ஏன்னா இன்னும் தேர்தல் தேதி நமக்கு அறிவிக்கல. எந்த கட்சியும் இன்னும் யாரு கூட கூட்டணின்னு சொல்லலை. அதனால உரிய நேரத்தில் உங்களுக்கு தெரிவிப்பாங்க. நாங்க முயற்சி செய்யல, எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் கிட்ட, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் நல்ல முடிவை அறிவிப்பாங்க.